பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழகான 2 கருத்துக்களை முன்வைக்கிறது. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய மன்னிப்பு மற்றும் மனிதருடைய மன்னிப்பு இவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நற்செய்தி முழுவதுமே இந்த கருத்தை தான் அதிகப்படியாக வலியுறுத்துகிறார். உதாரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று ஆண்டவர் இயேசு இரக்கம் காட்டுவதற்கான அவசியத்தை அழகாக எடுத்து கூறுகிறார். மேலும் நாம் அதே மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் மன்னிப்பு பெற வேண்டுமெனில் அவர்கள் மன்னிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் இப்படி மன்னிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்வை நாம் உற்று நோக்கினால் நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, இந்த முதலாவதாக வந்த பணியாளர் அதிகப்படியான கடன் பட்டவராக இருக்கின்றார். அவருடைய கடனை ஒப்பிடும் பொழுது இந்த இரண்டாவதாக கடன் பட்டவருடைய கடன் மிக சொற்பமான கடன் தான். ஆனால் அந்த சொற்பமான கடனை கூட மன்னிக்க அவர் தயாராக இல்லை. நாம் இதை நம்முடைய மீட்பின் வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, மனிதர்களாகிய நாம் செய்த பாவம் கடவுளுடைய ஒரே மகனை கொன்றுவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை கடவுளுக்கு ஏற்படுத்தியது தான் நம்முடைய மனிதனுடைய பாவம். ஆனால் இறைவன் அதையே பொருட்படுத்தாமல் அன்பினால் மன்னித்து விட்டார். மன்னித்து மீண்டும் நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கிவிட்டார். ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய பாவம் அவ்வளோ பெரிய பாவமாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அதை கூட நாம் நிறைய நேரங்களில் மன்னிப்பதில்லை. காரணம் என்னவென்று பார்த்தால், நிறைய நேரங்களில் நம்மிடம் அன்பு இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நம்முடைய அழைப்பு, நம் ஜெபம், நம்முடைய மதம் எல்லாமே எதற்கு என்று பார்த்தால் அன்புள்ளவர்களாக நாம் மாறுவதற்காக மட்டுமே. அன்புதான் முடிவு, தொடக்கமும் அன்புதான், முடிவும் அன்புதான். நம்மிடம் அன்பு இல்லாத சூழ்நிலையில் தான் நம்மிடம் மன்னிக்கக்கூடிய மனநிலை இல்லாமல் போகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நான் அதிகமாக அன்புள்ளவனாக மாறுகிறேனா அல்லது என்னிடம் அன்பு குறைந்து வருகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒருவன் பணத்தை சேர்த்து வைத்து கொண்டு அதை கொடுக்காமல் இருப்பது எப்படிப்பட்ட ஊழலோ, அதை போல இறைவனிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அதை பிறர் கொடுக்காமல் இருப்பதும் ஒரு ஊழல் தான், ஒரு ஆன்மீக ஊழல். நாம் எவ்வளவு இறைவனிடமிருந்து நாம் அன்பு இரக்கத்தையும் பேரன்பை, இன்றைய திருப்பாடல் கூட அழகாக சொல்லுகிறது, உமது பேரன்பை நினைந்தருளும். நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது அப்படித்தான் நாம் கேட்கிறோம், இறைவா உம்முடைய பேரிரக்கத்தின் பொருட்டு என் மீது இரக்கமாயிரும் என்று வேண்டுகிறோம். ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அதில் ஒரு சிறிதளவு கூட நாம் காட்டுவதில் நிறைய நேரங்களில் தவறிவிடுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தினம்தோறும் நான் எப்படிப்பட்டவனாக வாழ்கிறேன், ஒவ்வொரு நாளும் அன்புள்ளவனாக இருக்கிறேனா, அந்த அன்பு அதிகப்படுகிறதா அல்லது குறைப்படுகிறதா, அந்த அன்பின் காரணமாக என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் மன்னிக்கிறேனா என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் அன்புள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக வாழ தவறிய தருணங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்போம். இனி வரும் காலங்களில் நாம் அன்புள்ளவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.